அனைவருக்கும் வணக்கம். ஓம் சரவணபவ ரவணபவச வனப வசர நவவ சரவ பவசரவண வசரவனப. ஓம் சரவணபவன்ற மந்திரத்தை இப்படி 6 முறை சொன்னீங்கன்னா கந்தசஷ்டி கவசத்தை ஒரு தடவை படித்ததுக்கான முழு பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? வாங்க இன்றைய காணொலியை பார்ப்போம். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த செய்வினை கோளாறுகள் செஞ்சு வச்சுருந்தா அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதுவும் நம்ம வீட்டில் இருக்க உப்பை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுலேருந்து நம்ம குலதெய்வம் நம்மளை எப்படி காப்பாற்றணும்னு 2 பதிவுகளை பதிவிட்டிருக்கோம். தயவுசெய்து அதை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்மை உண்டாகட்டும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி ராம நவமி. ராம நவமி அப்படின்னா ராமர் பிறந்த தினம். 6ஆம் தேதியில் வந்திருக்கிறதுனால சுக்கிரனுடைய அனுகிரகமும் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நிறையா ஒரு யூடியூப் வீடியோ பதிவுகளில் பார்த்துட்ருப்பீங்க. இன்றைக்கி ராம நவமியை பற்றியோ இல்லை 6ஆம் தேதியை பற்றியோ நம்ம பார்க்க போகிறது கிடையாது. இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஆனால் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. அது என்னென்னா, சகலத்தையும் நமக்கு மீட்டு கொடுக்குற ஒரு ராம மந்திரம், மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். ராம ராம ராமன்ற மந்திரத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மந்திரத்தை படித்தோம் அப்படின்னா சுந்தரகாண்டத்தை படித்ததுக்கான ஒரு பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இன்னும் சான்ஸ்கிரிப்டில் நிறைய மந்திரங்கள் இருக்குது, அதெல்லாம் படித்தா மகிமை உண்டாகும்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே காணொலியில் பார்க்குறதோட சரி, நம்மளால் அதை மனப்பாடமோ இல்லைனா அதை தொடர்ச்சியாகவும் நம்ம பண்ண முடியாது. ஆனால் இந்த மந்திரத்தை நீங்கள் சமைக்கும் போதும் பண்ணலாம், சொல்லலாம். ஆஃபீஸ்க்கு போகும்போது டை கட்டும்போது சொல்லலாம், குளிக்க போகும்போது சொல்லலாம், குளிச்சுட்டு இருக்கும்போது சொல்லலாம், வண்டி ஓட்டும்போது சொல்லலாம். எந்த வேலையில் நீங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல கனப்பொழுதில் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம். இந்த மந்திரத்தை சொன்னால் உடனே ராமர் வருவாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த மந்திரத்தை சொல்லும்போது நமக்கு உதவிக்கரம் நீட்டுறவர் ஹனுமான். ஆமாம், ராமருடைய மிகப்பெரிய பக்தரான ஹனுமான் யாரோ நம்மளுடைய ராம பெருமானை கூப்பிட்றாங்க, யாரோ ஒருத்தங்க ஆபத்தில் இருக்காங்க, ராமரோட பக்தர் யாரோ கூப்பிட்றாங்கன்னு சொல்லி வந்து பார்த்து நமக்கான உதவிகளை பண்ணுவார், நமக்கான ஆசைகளை தருவார். அதனால் இது ரொம்ப சக்தி வாய்ந்த உடல் புல்லரிக்கக்கூடிய ஒரு மந்திரம். இதை கண்ணை மூடி ஒரு நாளைக்கு 3 முறை சொன்னாலே போதும், உங்களுக்கு நல்லது நடக்கும். 108 முறை சொன்னீங்கன்னா அது ரொம்பவே உங்களுக்கு ஒரு பேராற்றலை கொடுக்கும். ஆனால் 108 தடவை சொல்கிறீங்களோ, 6 முறை சொல்கிறீங்களோ, 3 முறை சொல்கிறீங்களோ, இல்லை ஒரு தடவை சொல்கிறீங்களோ, அது கணக்கில் இல்லை. நீங்கள் எங்கிருந்து சொல்கிறீங்க, ஆத்மார்த்தமாக சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். நான் என்னுடைய வாழ்க்கையில் சொல்லி பேரின்பப்பட்ட ஒரு மந்திரம் இது. மந்திரத்தை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த மந்திரத்தை குறைஞ்சது ஒரு 4-5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் ராம மந்திரத்தை நீங்கள் முழுதாக கேட்டுட்டீங்களா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு, என்னுடைய முயற்சி வீண் போகலன்றதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு கமெண்ட் பாக்ஸில் இந்த மந்திரத்தை பதிவிடுங்க. மந்திரத்தை சொல்கிறேன். ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரம் ராமரையும் கிருஷ்ணரையும் ஒரு சேர போற்றுற மாதிரி அமைந்த ஒரு மந்திரம். ஆனால் இந்த மந்திரத்தினால் நமக்கு உதவிக்கு வரப்போவது கிருஷ்ணரோ ராமரோ கிடையாது. நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க, ஹனுமான். இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சிரஞ்சீவியான ஹனுமர் வருவார். மகாபாரத போரில் கிருஷ்ணர் கூட இருந்தார். ராமாயணம் படித்த எல்லாருக்குமே தெரியும் ஹனுமன் எவ்வளோ பேரின்பப்பட்டு ராமபெருமானை பார்த்து மகிழ்ந்தார் அப்படின்னு. ஸோ ராமருடைய அனுகிரகமும் கிருஷ்ணருடைய அனுகிரகமும் ஹனுமானுடைய ஆசிகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மந்திரத்தை 4 பேருக்கு தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் ராமநவமி இல்லையா, அதனால் கேட்குறேன். இன்னொரு தடவை சொல்லிடலாம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. நன்றி, வணக்கம்.